உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல ஒன்றும் போடவே இல்லை. ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கறதா இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிஞ்சது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வந்திருக்கிறார். இதுதான் விஷயம். மற்ற பயிற்சிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ இவங்கெல்லாம் தொழில் முறையோடு நின்றுப்பாங்க. மிஞ்சி போனால் வேலை போகும், மிஞ்சி போனால் பண வரவு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ராகுவும் கேதுவும் நம்ம உறவுகளோடு விளையாடுவாங்க. நம்ம எதை பெருசாக நம்புகிறோமோ அந்த விஷயங்களை கை வைப்பாங்க. கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை, இதிலெல்லாம் கை வைப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதான், அது எப்படி சார் அரசனை போல் யோகம் உண்டு? அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ அரசனை போல் யோகம் உண்டுன்னா என்ன? அரசர் வறுமையில் இருப்பாரா? அரசருக்கு வறுமைன்னா என்னன்னா தெரியுமா? அவர் அரசர், ராஜா. அப்போ ராஜா மாதிரி உங்களை வாழ வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கடன் இல்லாத, வறுமை இல்லாத, பிணி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார் ராகு. ராகு உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு மிக கச்சிதமான ஒரு இடம் எதுனா 10ஆம் இடம். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அப்போ நீங்க என்ன தொழிலே இல்லாம இருக்கேன் குருஜி, நான் வேலை வெட்டியே இல்லாம உட்காந்துருக்கேன், கவலையப்படாதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ராகு தரும் அனுகிரகத்தால் பணி கிடைக்க போகிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் பணி என்பது பணி அல்ல ரிஷபராசிக்காரர்களே. பணி என்பது என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் கிடைக்கும் வேலை எனக்கும் கிடைக்கிறதா? இல்லை. வேலை என்பது நாம் நினைத்தபடி, நமக்கு நினைத்த இடத்துல, நினைச்ச ஃபீல்டுல. சரி, இப்போ ரொம்ப கம்மியான, இப்போ இந்த சேனல் யார் வேணா எடுத்துங்க, இந்த சேனல் நடத்துறவங்களை எடுத்துக்கங்க, அல்லது ஒரு 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 விஷயத்த வர்ஷிப் பண்றவங்களை எடுத்துக்கங்க. இவங்கெல்லாம் இதை வருமானத்துக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நிஜமா கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, இந்த துறை அவங்களுக்கு பிடிச்சு போய் இதுல அடிக்ட் ஆயிட்டாங்க. இது ஒரு பேஷன். மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற ஒரு அந்த நினப்பு கொண்டாந்து இங்க வந்து விட்டுருக்கு. எல்லா பணியும் பணி அல்ல. 10லே ஒரு ராகு வரும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச பணியில உங்களை முன்னுக்கு கொண்டு வரார். சரி, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரோக்ராமிங் எழுதுற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த வேலை கிடைச்சதுன்னா நல்லா ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் எழுதுற வேலையே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே என்ன சொல்லுங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில இருக்கிறது தான். நான் ப்ரோக்ராம் எழுத கத்துக்கிட்டேன் சார், ஆனா எனக்கு கிடைச்ச வேலை வேற. நான் மளிகை கடையில் அக்கௌண்டண்டா இருக்கேன். இங்க வாழ்க்கை என்ன வேணா செய்யும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, நான் கூட பிஇ மெக்கானிக்கல் படித்தேன். வாழ்க்கை என்னென்னவோ பண்ணி என்னமோ டுட்டோ பண்ணிடுச்சு என்ன. அப்போ நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 10ஆம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார். 4லே கேது. முக்கியமான விஷயமே இதுதான். 4ஆம் இடத்திலே கேது பகவான் வரும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை 4ஆம் பாவத்தை அம்மா என்றும் 9ஆம் பாவத்தை அப்பா என்றும் அழைக்கிறார்கள். 4ஆம் பாவமாகப்பட்ட அம்மாங்கிற இடத்துல கேது பகவான் வருகிறார். சந்திரன் எப்பொழுதுமே, கேது எப்பொழுதுமே சந்திரனின் ஜென்ம எதிரி. சந்திரன் மாத்திருக்காரகனாக அறியப்படுகிறார். சூரியன் பித்ருகாரகனாக அறியப்படுகிறார். மாத்திருகாரகன் சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது. அதுதான் சந்திர கிரகணம். 4ஆம் இடத்திலே கேது பகவான் வரும் பொழுது அம்மாவுடைய உடல்நிலையில் ஆபத்து ஏற்படும். அம்மாவுடைய அதே ஒரு நற்கீர்த்தி, உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கற்பு, இதிலெல்லாம் பிரச்சனை வரும். முயற்சி, இதிலெல்லாம் பிரச்சனை வரும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் கேது பகவான் வரும் பொழுது சுகம் கெடும். எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் கம்பெனியில் என்ன பண்ணேன், ஒரு காலத்தில் நான் சொல்றதுலாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸா போகுது. அப்போ நான் எங்க டீம் லீடர்கிட்ட சொல்றேன், நான் போய் கீழே போய் நிற்கிறேன், ஷாப் ஃப்ளோரில் போய் நிற்கிறேன்,
பார்ப்போம், நான் நின்னதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் போகுதுன்னு நானும் பார்க்குறேன் என்று சொல்லி நான் கீழே போய் நிற்கிறேன். அது ஒரு உற்பத்தி பண்ணுற ஒரு ஷாப் ஃப்ளோர். அந்த இடத்துல நிற்கும் போது என் கண்ணு முன்னாடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகுது. இப்படி பார்க்குறேன். அது ஒன்று ஒன்றே அந்தந்த இடத்துலையே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இது ரைட்டு, இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, இதெல்லாம் ரைட்டு, ஓகே என்று சொல்லி அனுப்புகிறேன். ஷிஃப்ட் முடியுது. ஷிஃப்ட் முடிஞ்சப்போ பக்காவாக போயிடுச்சு. ப்ரொடக்ஷனு குவாலிட்டி எல்லாம் சூப்பராக போயிடுச்சு. ப்ராடக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் கெத்தாக ஃபோன் பண்ணுறேன். என்ன சார், என்னமோ சொன்னீங்க, வண்டியில் நிற்கிது, ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு, மூவ் ஆகலை, ஷாப் ஃப்ளோர் ஸ்தம்பிச்சுது, நீங்கள் இப்போ நான் வந்து எப்படி கிளியரன்ஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்று என் டீம் லீடர் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வெரி குட் ஜாப், கிரேட் ஜாப். நீங்கள் இனிமேல் டெய்லி ஷாப் ஃப்ளோர் வந்துருங்க. அனதர் 1 மந்த்துக்கு நமக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸே வர வேணாம், கீழே லைன்லேயே நின்றுக்கோங்க, வாங்க நில்லுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்கன்னாரு. ஆட பாவிங்களா, நான் ஒரு பக்கம் வட்டியை திருப்பி ஓட்டினா அது ஒரு பக்கம் ஓடுதுரா சாமி. சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு பார்க்குறியா நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சிருவோம். சூப்பராக சமைக்கிறீங்க, இனிமேல் சண்டேனா உங்கள் சமையல் தான்றாங்க. ஐயோ, நமக்கு திறமை நிறைய நேரங்களில் நண்பர்களே, நமக்கு திறமை இருக்குதுன்னு மேனேஜ்மெண்ட்டை காட்டிட்டோம்னா அப்போ தான் நமக்கு 4 வேலை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்கள் தான் சூப்பராக மிமிக்ரி பண்ணுவீங்களே. இல்லையே, எனக்கு தான் தெரியாத, அன்றைக்கி தான் கேட்டனேஜி. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு செலவு பண்ணி காசு தரணும், நீங்களே அந்த வேலையும் பண்ணிட்டீங்கன்னா குயிலை பூடிச்சு குண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் அது எப்படி ஒத்துக்குப்பா. பல நேரங்களில் உங்க திறமையை ஓப்பனா சொல்லாம இருக்கிறதே நல்லது. எனக்கு நான்லாம் நல்லா கவிதை எழுதுவேன். வினோத்திட்ட சொன்னேன், அப்படியே சார் நம்ம தம்பி கல்யாணம், நீங்க தான் அது அழகா என்ன செய்யணும், தலைமை தாங்கணுமா சொல்லுங்க, என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பத்திரிக்கை அழகா எழுதி கொடுங்க. சே, ஒரு கவிஞனுக்கு வந்த கொடுமை. பல நேரங்களில் உங்க திறமையை நீங்க சொல்லாம இருக்கிறதே நல்லது. திறமையை சொன்னா வர்றவங்க பொருளா இன்னும் 4 வேலை கொடுப்பாங்க. ஆகையனால ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க போறீங்க. 10ல் ராகு வந்துட்டார், தொழில் வரப்போகிறது. அம்மாவை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இல்லை சார், நான் நியூசிலாந்தில் இருந்தேன், நான் இங்கிலாந்தில் இருந்தேன், நீங்க எங்க வேணா இருங்க, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெற்ற தாயை விட பெரிய விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படிதான் வேலை போயிடும். நான் இங்கேருந்து லீவ் போட்டு வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வேலை போய்ட்டுனா போனால் போதுன்றேன், இன்னொரு வேலை வாங்கிக்கலாம், அம்மா தான் முக்கியம். அதனால் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஓடி போய் அம்மாவுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா அந்த பதிவு வெற்றி பெற்றுச்சுன்னு அர்த்தம். அதனால் வாழ்த்துக்கள். ஆகையினால இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 விஷயத்த எப்பயுமே ஒரு பாம்பினுடைய 2 பாகங்களைத்தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்கிறோம். நண்பர்களே, ஒரு பாம்பு இப்படி படம் எடுக்கிறது, இப்படி படம் எடுக்கிறது, இது பேர் என்ன, பிரதாபம் என்று சொல்லுகிறோம். பிரதாபம்னா என்ன அப்படின்னா அதனுடைய பெருமை தான் பிரதாபம். அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார், இதெல்லாம் இந்த பிரதாபம். ஆனால் அதே பாம்பு ஒரு புற்றுக்குள் சென்று உடம்பு என்ன பண்ணுது, இப்படி சுருக்கிக்குது, அதுதான் கேது. கேது என்றால் என்ன, தாழ்வு மனப்பான்மை. கேது என்றால் என்ன, விரக்தி மனநிலை. ராகு என்றால் என்ன, பந்தா காட்டும் மனநிலை. இது 2மே ஒரே பாம்பு தான். ஒரே பாம்பு தான் உடம்பை விரிக்கவும் செய்து, ஒரே பாம்பு தான் உடம்பை குறுக்கிக்கவும் செய்து. அதே போலத்தான் மனித மனமும். ராகு சில ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏற்படுகிறது, தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ். கேது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுகிறது, டிப்ரெஷன். ஸோ இது 2ம் தான் முக்கியமான விஷயமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அதனால தான் அடிக்கடி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் யாருக்கும் வாக்கு கொடுக்காத, ரொம்ப கவலையா இருக்கும் போதும் யாருக்கும் வாக்கு தராத. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ராகு கேது. ராகுங்கிறவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்திலும் யாருக்கும் எதுவும் செய்யறேன்னு கமிட் பண்ணாத. அதே மாதிரி ரொம்ப சோகமா இருக்கும் போதும் யாருக்கும் கமிட் பண்ணாத என்று சொன்னார்கள். ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம், கேது சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர், அதான் சந்திர கிரகணம். ராகு சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர், அதான் சூரிய கிரகணம். இந்த ராகு கேது 2 பேரும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கே அதிபதி. அப்ப இந்த வருடம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வந்திருக்கிறார். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போவாங்க இவங்க. கும்பம் என்பது சனியினுடைய வீடு, சனியினுடைய மித்திரன் ராகு, இப்போ சனியினுடைய நண்பன். இப்போ சனி தரும் பலன்கள் எல்லாம் ராகு எடுத்து செய்ய போறார். நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாத்தையும் காப்பாற்ற போறார். அதே மாதிரி கேது சூரியனுடைய வீட்டிலிருந்து சூரியனுடைய ஸ்தானத்தை எடுத்து செய்ய போகிறார். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா இவங்க சாயா கிரகங்கள், இவங்களுக்குன்னு சொந்த
கலர்ஸ் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தின் பணிகளை தன் பணிகளாக எடுத்து செய்பவர்கள். கிரகங்களிலேயே சனியோ குருவோ தொழில் முறையுடன் விளையாடுபவர்கள். ஆனால் ராகுவோ கேதுவோ உறவுகளோடு விளையாடுபவர்கள். ராகு வந்துட்டா கற்பு, நிலைத்தன்மை சம்பந்தப்பட்ட கணவன் மனை உறவு இதெல்லாம் பிரச்சனை வந்தே தீரும். கேது வந்துட்டா ஹெல்த்து, உடல்நிலை, செய்த பாவங்கள், ஊழ்வினை போன்றவற்றில் பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த ராகு கேது 2 பேர் தரும் பலன்களில் இருந்து விடுதலை என்ன? ராகுக்கான விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன், பத்ரகாளியம்மன் இவங்கெல்லாம் வழிபடுறதன் மூலம் சக்தியை வழிபட்டால் மட்டும்தான் ராகுக்குரிய பிரீத்தி. கேதுக்குரிய பிரீத்தி பிள்ளையாரை வழிபடலாம், பிரத்யங்கரா தேவி வழிபடலாம். ராகு கேது 2 பேருக்குமே ஆன பிரீத்தி என்னன்னா, புற்று கோயில் செல்லுங்கள், புற்றுக்கு பால் ஊற்றுங்க, புற்று மண்ணை ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கோங்க. திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள், கீழ்ப்பெரும்பள்ளம் செல்லுங்கள். இதெல்லாம் சென்று ராகு கேதுக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. பெனாங் நகரிலே அந்த மடம் இயங்கி கொண்டிருக்கிறது. மலேசியா வருபவர்கள் அந்த மடத்திற்கு வரலாம். அதே மாதிரி வாரம் கிளாங் வருகிறேன், இப்போ பேரா எல்லா இடத்துக்கும் வரேன். அந்த இடங்கள்லாம் கோலாலம்பூர்லாம் வரேன். அங்கே எல்லாரையும் சந்திக்கிறேன், ரசிகர்களை சந்திக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ அவர்கள் இல்லங்களுக்கே சென்று செய்து தருகிறேன். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்? ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு மேசராசிக்கு செல்கிறார், கேது பகவான் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் என்று பார்க்க போறோம். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கடந்த 1.5 வருட காலமாக அமர்ந்திருந்தார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் அமர்ந்திருந்தார். இப்போ இவங்க டிரான்ஸ்லேட் எப்படி ஆகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியை நோக்கி ராகு பகவான் பயிற்சியாகி போறார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியை நோக்கி கேது பகவான் வருகிறார். இது ஏன் நோக்கி போறார் வருகிறாருன்னா, இவர் ராகு எப்படி ரிவர்ஸில் தானே போறாரு, அப்போ போறாரு, கடந்து போறாரு, பின்னோக்கி போறாரு. கேது உங்களை நோக்கி வராரு, அதான் வருகிறார் என்று சொல்கிறோம். ஸோ 4ஆம் இடத்துல அமரப்போகிற கேது என்னென்னலாம் செய்ய போறாரு, 10ஆம் இடத்துல அமரப்போகிற ராகு என்னென்னலாம் தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே கடந்த ஒரு 1.5 வருஷமா நம்ம நடந்த விஷயங்களை செக் பண்ணிடுவோம். எல்லா ராசிக்குமே செக் பண்ணுறதா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அடுத்த இனிமேல் சொல்ல போகிற விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாய்ப்பு இருக்கும், நம்ம வீடியோ பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு பொறுமை வேணும்ல. நடந்த விஷயங்களை கேட்டுட்டு நடக்க போகிறது என்னங்கிறத என்ன பண்ணலாம், ஆர்வத்தோடு பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான், அதே போல் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க மாதிரி அதிகமான மன அழுத்தத்தை சந்தித்தவங்க யாருமே இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கலாம். 100% உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்ச முகமாகவே செயல்படுவீங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு புன்னகை இருக்குது. ஒன்று நீங்கள் சிரிச்ச முகமாக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒரு இடத்துல சிரிப்பு இருக்குது, புன்னகை அதிகமாக வருது, அதே போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா போர் அடிக்காமல் போகுதுன்னா அங்கே ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வீட்டிலலாம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றம் அதிகமாக இருக்காதுன்னா, ரிஷபராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் காசு தடுமாற்றம் இருக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு காசு இருக்காதுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, தான்கிட்ட இருக்க அதாவது யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சட்டப்பையில் காசை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு பரவாயில்ல 10 ரூபா வச்சுக்கோங்கள போதும், நம்ம சமாளிச்சுக்கலாம்
அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற மக்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக அதிகமான மன அழுத்தம், ஒரே தாக்கத்திலே இருந்திருப்பீங்க. தொழில் பண்ணவங்களாம் ஏன்டா தொழில் பண்ணோம், தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு தொழிலை விட்டு போயிடலாமான்னு யோசித்தவங்க ஒரு 60% போயிட்டேன்டா, தொழில் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க குறைஞ்சது ஒரு 80% இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், நம்மளை இடம் ஃபுல்லாக ஏமாற்றம், உண்மையாக அன்பு வச்சாங்க நம்ம மேலே பாசம் வச்சாங்கன்னு நினச்சி ஏமாந்தது அதிகம். அவ்வளோ ஒரு அழுத்தமான சூழ்நிலை நீங்கள் இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் 2000 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 உங்களுக்கு ஆரம்பித்தது பிரச்சனை. அதிலிருந்து இப்போ வரையும் இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படுற வரையும் நீங்கள் படுற பாடு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு அடி யார் வாங்கினா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2023 நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு அடி ஒரு 6 மாதத்துக்கு வச்சு செஞ்சாங்க. நம்ம யாரை? நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள. அதுக்கு அடுத்து யார் அடி வாங்கினான்னா ரோகிணி நட்சத்திரம். நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 10 மாதம் படாத பாடு. 2024 ஏப்ரல் எப்போ வந்துச்சோ அதில் இருந்து 2024 நவம்பர் வரையும் மேக்ஸிமம் ரோகிணிக்கு வச்சு செஞ்சிச்சேன். ஒன்று அம்மா மகன் சண்டை, இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை மனசே சரியில்லை, மனசு சரியில்லாமல் மனநல டாக்டர்லாம் பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்தாங்க. ராகு பகவான் கேது பகவான் அந்த தாக்கத்தை அந்தளவுக்கு ஓவராப் திங்கிங், ஓவராப் அழுத்தம், ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்போ கடந்த ஒரு 5 மாதமாக 2024 நவம்பர்லேருந்து இந்த 2025 மே மாதம் வரையும் செஞ்சான் கார்த்திகை நட்சத்திரக்காரத்தை. என்னால் முடியும், எதையும் நான் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை வச்சு செஞ்சாங்க. இப்போல்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. எதையுமே யோசிக்க முடியல, தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை, தனக்குள்ளேயே ஒரு போராட்டம். இதெல்லாம் கடந்த 2023 நவம்பரிலிருந்து 2025 மே மாதம் வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்த ஒரு போராட்டம், ஒரு ஏமாற்றம், ஒரு மன அழுத்தம். இது கட்டாயமாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்க உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் இப்போது வரையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்தது என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன நடந்துச்சோ அந்த கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஸோ நடக்கவில்லை, நான் பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் அற்புதமாக இருந்திருக்கும். அதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற உங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 அமரப்போகிறார், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இவ்வளோ நாட்களாக இருந்த மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போகுது. மன அழுத்தம் உங்களை விட்டு வெளியே போய் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்கள் சொன்னால் இனிமேல் சிரிச்ச முகமாக சொல்லுவீங்க. சோர்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. உங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியும் ஒரு புதுமையான செயல்பாடுகளும் ஏற்படும். மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, செஞ்சால் மாட்டிக்கிடுவோமா அப்படிலாம் நீங்கள் யோசித்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உறுதியாக நீங்கள் நினச்ச விஷயத்த செய்வீங்க. எதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இனிமேல் உங்கள் கற்பனை ஆற்றலை அடக்க ஒரு வயலாக முடியாது. அதை என்ன சொல்லணும்னா, நீ கிணத்து தண்ணியை ஒரு பாறையை போட்டு அடைச்சி வச்சிடலாம், இது கடல்ரா அடித்து உடிச்சு போய்கிட்டே இருக்குண்டாங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை திறன் அவ்வளோ தூரம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. உங்களுக்கு இடமாற்றம் பார்த்தீங்கன்னா சாதாரண இடமாற்றமாக இருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உண்டு. இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்,
என்னுடைய வேலைக்கான தகுதிக்கான ஒரு திறமை இங்கே இல்லை, இதை விட இன்னொரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்க என்ன விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறீங்களோ அதுல உறுதியாக நீங்கள் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 2.5 வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், அல்லது 1 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், கரு தங்க மாட்டேங்கி அல்லது அந்த செயல்பாடே ஏற்பட மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போறார். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எங்க அப்பா பிறந்தா நல்லா இருக்கும், எங்க அப்பாலாம் எவ்வளவு பாசமா இருந்தாங்க தெரியுமா, எங்க தாத்தா என்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்க தெரியுமா, எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா இந்த உறவுகள் உங்களை விட்டு விட்டு போன உங்களுடைய மூதாதையர்கள் யார் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ராகு பகவான் உறுதியாக தரப்போகிறார். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. 2 தொழில் பார்ப்பதற்கான இயற்கையான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில் மூலமாக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்க தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான கிரக அமைப்புகளை, தொழிலில் அற்புதமான சூழ்நிலைகளை, முன்னேற்றங்களை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது உண்மை. நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியில் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனை, கடன் கடன் கடன், வாங்கினது 500 ரூபா கெட்டது 5000 ரூபா, வாங்கினது 50,000 ரூபா கெட்டது 5 லட்சம் ரூபான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு மனசுக்குள்ளேயே அழுத்தத்தில் இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய கடன் சுமை உங்களுக்கு குறைய போகிறது. வட்டி இல்லாத கடன்கள் மூலமாக நீங்கள் வெளியேற போறீங்க, பிரச்சனையிலிருந்து வெளியேற போறீங்க. அது என்ன வட்டி இல்லாத கடன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவீங்க, கட்டாயமாக நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் ஒரு 3/4 அமௌண்ட் இந்த வட்டம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிலே ஆகி வட்டி இல்லாத கடனாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதே போல் காதலில் வசப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் காதலில் தடை இருந்துச்சு, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, என் காதலை என்னை புரிஞ்சுக்கல, நான் உண்மையான அன்பு வச்சுருக்கேன், நான் வச்ச பாசத்தை விட வேறு யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நீங்கள் வச்ச பாசத்துக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க பாசம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் டார்ச்சர் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ள அழுத்தத்தையும் போராட்டத்தையும் உங்களுடைய எதிராளிக்கு கொடுத்தீங்களே, உங்கள் எதிராளி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களே. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய இனிமையான காதல் இனிமே நல்லபடியாக தொடரும். அந்த காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் ரிஷபராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் உண்டு. யூடியூப் மூலமாக யாரெல்லாம் டெவலப் ஆக வேண்டும், மீடியா பிரபலமாக வேண்டும் நினைக்கிற ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக மீடியா பிரபலமாக வருவதற்கான, மீடியாவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில், அதாவது ரிஷபராசியில் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, ஒரு பொறுப்பான மருமகளாக இருந்து கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு குடும்பத்தில் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களுடைய கணவர் வீட்டார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சம உரிமை கொடுத்து உங்களை நடத்துவார்கள். போராட்டங்கள் விலகப் போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். கணவரும் மனைவியும் பேசிக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். என் கணவர் பேச மாட்டாரா, என் கணவர் இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையாக என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ முன்னேற்றங்கள், இவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ கவனமான விஷயங்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும்ல.
கவனம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். தாய் மாமா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இந்த 2 பேர்ட்டையும் வாதங்களை தொடரக்கூடாது. அதிகமான வாதங்கள் தொடரும் போது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க 80% தாய் மேல் அதிக பற்று வைக்கணும். உங்களுடைய உலகமே உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் அம்மாவை முழு மரியாதை கொடுத்து நடத்துனீங்கன்னா உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அம்மா மேலே ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இப்போ கிடையாது, இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் கிடையாது. பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வைக்கலையோ அவங்களாம் இனிமேல் வச்சுக்கோங்க. அம்மாவை அதிகமாக அக்கறையுடன் பாசத்துடன் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்கள், இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை தவறாக நடத்துவது, தன்னுடன் இருக்கும் பெண்களை தவறாக சித்தரித்து செயல்படுத்துவது, இல்லை அடிமைத்தனம் படுத்துவது, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நம்ம சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனை சந்திச்சிருவீங்க. புதிதாக கூட்டு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக தொடங்குங்க. உங்களுடைய பார்ட்னர் ஜாதி உங்கள் ஜாதி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக கவனம் தேவை. அந்த வீடு கட்ட போகிற இன்ஜினியர் யார், இன்ஜினியர் ஏற்கனவே கட்டின வீடு என்ன, அந்த வீட்டில் எவ்வளோ தூரம் வலிமை இருக்குது, நல்லா இருக்கா, வீடு இருக்கா, வீடு கட்ட சொன்ன டேட்டில் முடிச்சு கொடுத்தாரா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. அவசரப்பட்டு நம்பிட வேண்டாம். ஏன்னா பாதியோடு நிப்பாட்டிட்டு போயிடுவார். அவர் காரணம் கிடையாது, கிரகம் காரணமாயிரும். ஸோ அப்போ நம்ம அவரை தானே காரணம் சொல்ல முடியும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வீடு கட்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது இருந்தால் பழைய வண்டி வாகனம் வாங்க, புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா சிறப்பு. மேக்சிமம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த கிரக ரீதியான செயல்பாடுகள் வந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தளவு சிறு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும், சரியா, இந்த 2ஐயும் செய்கிறது உங்கள் விருப்பம்தான். வாரத்தில் ஒரு நாளாக மாதத்தில் ஒரு நாளாக நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு சாப்பாடு, ஒரு புக்கு நோட்டு வாங்கி தரது, அல்லது அவங்க படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறது, மருத்துவத்துக்காக உதவி செய்வது, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பகவானால் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் தவிர தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை ராகு கேது பகவான் கொடுப்பார்கள். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக ஃபீட்பேக்காக கொடுங்க. ஸோ அன்புடன் எதிர்பார்க்குறேன். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விளைவுகளை கொடுக்க போகுது, நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கலாம், என்னென்ன விஷயங்கள் சரியான விஷயங்கள், அதை நம்ம தெரிஞ்சு கடைப்பிடிச்சு எப்படி பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக இந்த காலத்தை நம்ம வந்து கையாளலாம் அப்படின்ற பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் வந்து இந்த காணொலி மூலிமா நம்ம வந்து ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டாங்களே அவங்களோட முதல் அடையாளம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கு பேர் போனவங்க. ஒரு தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி அதை கற்றுக்கிட்டு அதில் ஷைன் பண்ணக்கூடிய, அதாவது பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு பண்புகள் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்க்க முடியாது. அது எந்த ஒரு மலையை தூக்கி அடுத்த நகர்த்தி வைக்கணும்னாலும் வந்து செஞ்சுருவோன்னு சொல்லி இறங்கக்கூடிய ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ள ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு மைனஸும் அதே தான். கடினமாக உழைக்கிறது அப்படின்றது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் அதே மைனஸ் ஆகிறதுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த ரெகக்னேஷன் கிடைக்காம வருத்தப்படக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரிஷபராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு சரியானது எதுவோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்பட்டீங்க, அந்த பாதையில் பயணிச்சிங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சேவையை யாராருக்கு கொடுக்கணும், அது வந்து அது மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கான சரியான வெகுமதியும் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை வந்து உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் மகிழ்வோடும் வெற்றிகரமான ஒரு நபராகவும் இருப்பீங்க அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது நாள் வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானமான மீன ராசியில் இருந்த ராகு பயிற்சியாகி 10ஆம் இடமான கும்பத்துக்கு வரப்போகிறாரு. ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரிவர்ஸில் தான், ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றி வரும். ஸோ அந்தபடி வந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு ராகு வரப்போகிறாரு. அதே சேம் டே டைமில் வந்து கேது கன்னியிலேருந்து, அதாவது ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே கடினமாக உழைக்கக்கூடியவங்க. ஸோ அந்த ராகு வந்து பல தொழில், 10ஆம் இடத்து ராகு பல தொழில்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு பல விதமான தொழில் சிந்தனைகளும் தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்றது தான் உண்மை. இதனால் வரைக்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்தார், நிச்சயமாக நல்ல பலன் தான் கொடுக்கும். 11ஆம் இடத்து ராகு கோச்சார அடிப்படையில் 11ஆம் இடத்துல ராகுவோ சனியோ அசுபகரங்கள் யாருன்னு இருந்தாலும் நல்ல யோக பலன்களையும் லாபங்களையும் கொடுப்பாங்க. எல்லா வகையிலையும் தொழில் சார்ந்தும் சரி, பர்சனல் லைஃப்லேயுமே சரி நல்ல ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தவர் இப்போ தொழில் சார்ந்ததுக்கே வராது. அப்படின்னா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிச்சயமாக நல்ல தொழில் மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது போக உங்களுக்கு வந்து மே மாதம் 11ஆம் தேதி வந்து குருவும் பயிற்சியாகி, அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. மே மாதம் 11ஆம் தேதி குரு வந்து பயிற்சியாகி தனஸ்தானத்துக்கு வரப்போகுது. தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை உங்களுக்கு இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ராகுவுக்கும் அங்கே ஏற்கனவே இருக்க சனிக்கும் குருவோட பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு பார்வையோடு இருக்கக்கூடிய உங்கள் தொழில் அமைப்பு, ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் குருவுடைய 9ஆம் பார்வையால் உங்களுக்கு அபரிமிதமான தொழில் வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து தீர்க்கமாக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, சரியான துறை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதில் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களோட கடின உழைப்பை நீங்கள் கொட்டுறதில் பயன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை இயல்பாகவே வந்து இந்த காலகட்டம், இந்த ராகுவுடைய பயிற்சி காலம் வந்து குரு அருளால் உங்களால் சரியான பாதையில் பயணிக்க வச்சு அதன் மூலியமாக உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களுடைய வெற்றிகளையும் மென்மேலும் பெருக வைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்னு. ஸோ 4ஆம் இடத்துக்கு கேது வந்து மாதுரு தோஷம்னு சொல்லுவோம். தாயாருக்கு வந்து சில சங்கடங்களை, உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். மருத்துவ செலவினங்கள் பொதுவாகவே வந்து அது 4ஆம் இடத்துக்கு கேது வந்து கொடுக்க தான் செய்யும். அது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கும். ஸோ அது போக வந்து குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா வந்து டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான தன்மைகள் வந்து இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு பாதிப்புகள் கிடையாதுனாலும் இருந்தாலும் கூடுதல் கவனமாக நீங்கள் வந்து இந்த விஷயங்களை இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து வீடு மனை வாங்குகிற யோகமும் இந்த கேதுவோடைய பயிற்சி மூலயமா கிடைக்க போகுது. அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையுமே செய்யும். வீட்டில் சுபகாரியங்களை நடத்துறதுக்கான சூழலையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து ராகுவும் கேதுவும் நல்ல பலனை தான் முழுமையாக அது 1.5 ஆண்டுகள் இருப்பாங்க. இந்த 1.5 ஆண்டுகளும் முழுமையாக நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவுடைய அனுகிரகம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. குரு முழு சுபராக இருந்து ராசிக்கு பகை கிரகமாகவே இருந்தாலும் 8-11க்குரிய பகை கிரகமாகவே இருந்தாலும் அவர் தனஸ்தானத்திலிருந்து அவரோட பார்வை எப்பவுமே நல்லொரு பார்வை நன்மையை செய்கின்ற மாதிரி குருவுடைய பார்வை வந்து கோடி நன்மையை கொடுக்குன்ற வகையில் 2ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை வந்து சனிக்கும் ராகுக்கும் கிடைக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் சரியான பாதையில் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அவருக்கான வெற்றிகரமான பாதை எதுவோ, சரியான பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுக்கிறது தான் அவரோட வெற்றியை அடங்கியிருக்கு. ஸோ அந்த உங்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலம் இருக்க போது, அதுக்கு குருவுடைய அனுகிரகம் துணையாக இருக்க போகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் ராகு கேது பயிற்சி காலங்கள். இந்த காலகட்டங்கள் வந்து பொதுவாக கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருவாங்க. ராகுவும் கேதுவும் சனியும் குருவுமே கூட உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து தான தர்மங்கள் தான். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய தர்ம காரியங்கள் வந்து நிச்சயமாக இந்த ஒரு ஆண்டுகளுக்கு மட்டும் இல்லை, இந்த 1.5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இந்த ராகு கேது பயிற்சி காலம் மட்டும் இல்லை, உங்களோட ஆயுளுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆயுள் கடந்துமே, ஏன்னா இப்போ நம்ம செய்கிற
புண்ணியங்கள் தான் வந்து நம்மளோட ஊழ்வினையாக மாறி நமக்கு வந்து அடுத்த பிறவிலையும் நன்மை செய்யும். ஸோ அடுத்த பிறவியை விட்டுருவோம். இந்த பிறவிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மருத்துவ செலவினங்கள், அனாவசியமான பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொந்தரவுகள், சகோதர வழி உறவுகள் மூலிமா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பொதுவாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்யுங்க. குறிப்பாக வந்து அன்னதானம், உடைதானம், இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமாக வந்து 100% கிரக கோச்சாரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலமாக கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக இப்போயே ஓரளவு நல்ல நிலையில் இருக்கேன், இனி அடுத்து வீழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. வளர்ச்சி மட்டும்தான் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அது போக வந்து இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் தான். கோச்சார அடிப்படை அப்படின்றது தற்கால கிரக நிலைகள், ராசிக்கு குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார் அப்படின்றத வச்சு சொன்ன பலன்கள் தான். இதில் குறிப்பாக நம்ம ராகு கேது பயிற்சிகளை பற்றி பார்த்துருக்கோம். ராகுவும் கேதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவாங்க. பணப்புழக்கமும் தொழில் முன்னேற்றமும் கைக்கு வந்துச்சுனாலே மன அமைதி வந்துடும். மன அமைதி வந்துச்சுனாலே வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு போயிடும். ஸோ அந்த அடிப்படையில் நல்ல பலன்கள் உண்டு அப்படின்றத நம்ம தீர்மானமாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னும் சரியான பாதையில் இன்னும் சரியான விஷயங்கள், உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான விஷயங்கள் என்ன, இந்த மாதிரியான திட்டமிடலுக்கு உங்களுடைய சுயஜாதகம் தேவை. உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் போகிற பாதை சரிதானா, உங்களுக்கான அடுத்த காலகட்டம் எதிர்காலங்கள் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் செய்யணும் இப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட சுயஜாதகம் வேணும். சுயஜாதகம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிடுறேன். அதாவது இந்த ராகு கேது பயிற்சியோடைய இந்த காலகட்டம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையாக 100% வந்து நல்ல யோகமான காலம் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமே வேணாம். அதுக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடியது ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதுன்றதை தாண்டி ராகுக்கு குருவுடைய அனுகிரகம், குருவுடைய 9ஆம் பார்வை இருக்குது. ஸோ இவ்வளோ சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இந்த 2025லேருந்து 2026 அதை தாண்டி 2027 வரைக்குமான அந்த 1.5 வருஷ காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பான யோகமான காலன்றதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ணாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சனியுமே 10ஆம் இடத்துலேருந்து அடுத்து வர காலகட்டங்களில் பயிற்சியாகி மீனராசி 11க்கு வரப்போகிற லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. சனியாலும் நன்மை உண்டு, ராகுவாலும் நன்மை உண்டு, கேதுவாலும் நன்மை உண்டு, குருவாலும் நன்மை உண்டு. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூழலில் இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசில் எது சரின்னு படுதோ அதை செஞ்சு தைரியமாக முன்னேறி வந்துகிட்டே இருங்க. வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீங்க. அதுக்கு இந்த கிரக கோச்சார நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த நம்ம ரிஷபராசிக்காரர்களான நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம், இந்த ராகு கேது பயிற்சி காலங்களாகட்டும் இனி வர காலங்களில் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து துர்க்கை அம்மன். அதுவும் குறிப்பாக வந்து வனதுர்க்கை, அதாவது உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய, உங்கள் ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு காடு இந்த மாதிரி சார்ந்த பகுதிகளில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன், இல்லை அங்கே இருக்க உக்கிரமான பெண் தெய்வம், இவங்களை வந்து வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் தீர்ந்து உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களும் அகன்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சூழலுக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்கள் குலதெய்வம் வழிபாடுன்றது ரொம்ப முதன்மையானது. அதை தாண்டி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பர்டிகுலராக இந்த ராகு கேது பயிற்சி காலங்களில் நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கை அம்மன் இருக்காங்க. அதுலேயும் வனதுர்க்கை அப்படின்னு வழிபாடுன்றது மிக சிறப்பான யோகங்களை கொடுக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதனால் வரக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரிஷப ராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் நயத்தோடையும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள். எந்த வேலையை சாதிக்கணும் அப்படின்னா கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு, என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷப ராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷபராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு
கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதாதான் வரும். ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ராகு பகவான், 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான், இந்த 2 கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு போகுது. கேதுன்றது 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு போகுது. ராகுன்றவர் பாத்தீங்கன்னா 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு போறார். அதனால இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில உங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும். யாரோ சண்டை போட்டு போறாங்க, யாருனுடைய வாழ்க்கையே பாழா போகுது அப்படின்னு நீங்க அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களினுடைய பிரச்சனையில தலையீடு செய்து அதனால அவமானப்படக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க. நீங்க எப்போதுமே தலையிட மாட்டீங்க. ஆனா இந்த காலகட்டம் அந்த ராகு கேது கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு மற்றவர்களுடைய லைஃப்ல, அதாவது அவர்களுக்காக பாவப்பட்டு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம். அந்த நன்மையே உங்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்க போது தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வராரு அப்படின்னா 10ல ஒரு பாவ கிரகம் அப்படின்ற போது அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள், முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புகள், இதுவரைக்கும் சரிந்த தொழில்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அசைவ உணவு வச்சிட்டு இருக்கிற தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம், அதாவது அசைவ ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மீன் கடை, அடுத்து மாமிச கடைகள், அடுத்து இந்த மாதிரியான கடைகள்லாம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த 1.5 வருஷத்துக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்கள் மருத்துவத்துறையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம், நல்ல ஒரு பேரும் புகழும், திறமைக்கு உண்டான அங்கீகாரம், இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத தன்மானத்தை இழந்து ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறீங்க. எதுவுமே பேசல, யதார்த்தமான பேசிய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு வரைக்கும் போயாச்சு. விவாகரத்து வழக்குக்கு போகாத ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ, உங்களுடைய கணவர் வகையை சேர்ந்தவர்களோ உறவினர்களோ, இல்ல மனைவி வகையரா உறவினர்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாம உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைய பெரிய அளவுக்கு பூதாகாரமாக ஊதி ஊதி பெருசாகி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. நீங்க 2 பேரும் பார்த்து சமாதானமாகக்கூடிய பிரச்சனை ஊரே திரண்டு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருச்சு இந்த கடந்த காலத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணம். யாருமே தலையிடக்கூடாது, நம்ம மட்டுமே பேசி அதற்குண்டான முயற்சிகளை தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில சமாதானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள், தாயோடைய உடல் நலன், தாயினுடைய சொத்துக்கள், இதுலெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு பூஜை, அதாவது வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், இதெல்லாம் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கிரகங்கள் சுத்தமாக இல்ல, 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியில சில தடைகள் வரலாம். அடுத்து லோன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லோன் ஓகேவா இருக்கும், அப்ரூவ் ஆயிருக்கும், மீதி இதுக்கு நீங்க கொஞ்சம் பெரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரிலாம் அந்த சொத்துக்களை வாங்கும் போது சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால ரிஷபராசி
ரிஷபராசி என்பர்கள் சொத்து வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க. ஏன்னா இப்பதான் நீங்க சில பிரச்சனைகள்ல இருந்து மே மாசம் ரிலீவ் ஆகி வர போறீங்க. ஏன்னா சில கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரே நேரத்துல இது நம்ம வீடும் வாங்கி கடனையும் அடைச்சு நம்மளுடைய வேலையும் உத்தியோகத்தையும் காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு 3 முயற்சியில இறங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது வெளிநாட்டுல அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்க, இல்ல அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க, இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல உயர்வை தரும் காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முயற்சிகள், அதாவது தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. புது முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் செய்யணும் முயற்சி எடுப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த முயற்சிகள்லையும் 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து உங்களுடைய சுய முயற்சியினால தனித்துவமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம், பதவி உயர்வு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு நீங்க உதவி செய்யறது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது. ஆனா தாயாரோட டிராவல் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் அரவணைப்பாக இருந்த அந்த தாய் பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க ரிஷபராசி பெண்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி ஜனனகால ஜாதகப்படி பார்க்கணும், உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவும் பண்றது இல்லை, ஒன்லி போன் கன்சல்டேஷன், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மாத்திரம்தான் பண்றேன். ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள் நாங்க நேரடியா வந்து பார்க்கலாமா மேடம் உங்களை அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதற்குண்டான வசதியில நான் இப்போ இல்லை. டைரக்டா நான் ஆபீஸ் வச்சு நான் இந்த ஜோதிட ரீதியாக எந்த விஷயங்களும் செய்யல, ஒன்லி போன் கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணிக்கணும் விருப்பப்படுறீங்களோ, வீடியோ கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு, வாய்ஸ் கால்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட்னு எதுவுமே கிடையாது. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஒரு நேரங்கள் தான் அதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் நான் கன்சல்டேஷன் பண்றேன். ஏன்னா நிறைய கால் பாத்தீங்கன்னா நாங்க நேர்ல உங்களை சந்திக்க வரோம், உங்களை பார்த்து நாங்க உங்க கேட்டுக்கிட்டாதான் எனக்கு நல்ல வழியா பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியா ஃபீல் பண்றீங்க. நேர்ல பார்த்தாலும் போன்ல பார்த்தாலும் எல்லாமே ஒண்ணு போலதான் நான் பலன் சொல்ல போறேன். அதனால போன்ல யார் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.